இயேசுவின் நாமத்தினாலே பரலோக பிதாவின் இடத்துல ஜெபிக்கிறோம். நாம ஜெபித்ததுக்கு அப்புறம் தான் எல்லா கிரியைகளையும் அவர் செய்ய ஆரம்பிக்க போகிறாரா? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆயத்தம் பண்ண போகிறவைகள்னு போடல, ஆயத்தம் பண்ணினவைகள். எப்பொழுது ஆயத்தம் பண்ணினார்? நாம் பிறப்பதற்கு முன்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரலோகத்தை திறந்து சிலுவைக்கு வந்து மனுஷனுடைய பாவ நிவாரணத்துக்காக தன்னுடைய பரிசுத்த ரத்தம் முழுவதையும் சிந்தி பிசாசு திருடின அனைத்தையும் ஒன்று கூட பாக்கி வைக்காதபடி அனைத்தையும் முறிந்து கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எல்லா நன்மைகளையும் ஆயத்தமாக வைத்திருக்கிறார். நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்பாகவே சிலுவையில சொல்யூஷன் ரெடி. அப்படிப்பட்டவர்கிட்ட ஜெபத்துல ஏன் போராடணும்? உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் சிலுவையின் மூலமாக ஏற்கனவே ஆயத்தம்னு நம்புனீங்கன்னா உங்க பிரேயர் லைஃபே மாறிடும். நீங்க இப்படிதான் ஜெபிப்பீங்க. தேவனே, நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அதை நான் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை கற்றுத்தாரும்.